ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அனைத்து கட்சி கடை அடைப்பு விவசாய ஆதரவா அரசியலா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நாளை தமிழகம் தழுவிய ஒரு கடை அடைப்பு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுகவுடைய தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளும் தற்போது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாளை ஒரு முழு அடைப்பை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த கேள்விகள் எழுகின்றன. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவான நிலையை எடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவதற்காக ஒரு விவசாயிகளிடம் தங்களுடைய சாலிடாரிட்டி என்று சொல்லக்கூடிய தங்கள் விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகளை திரும்பி பார்க்க செய்யும் விதமாக அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக முழுக்க முழுக்க கொள்கைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடை அடைப்பு போராட்டமா அல்லது இதில் அரசியலும் கலந்திருக்கிறதா? அரசியல் கோணங்களுக்காக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த பந்த் என்பது மாறியிருக்கிறதா? நாளை நடைபெறக்கூடிய அந்த பந்தில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகள் இதற்கான கண்டனத்தையும் கூட தெரிவித்திருக்கின்றன. ஒரு அரசியல் நோக்கில் தான் இந்த ஒரு கடையடைப்பு நடத்தப்படுகிறது என்றும் இதுல விவசாயிகளுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எதுவும் இந்த பந்தின் மூலமாக கிடைக்கப் போவதில்லை என்றும் பல எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த இரண்டு பார்வைகளை தான் இன்று முன்வைக்க இருக்கிறோம். ஒரு பந்து மூலமாக கடையடைப்பு மூலமாக மிகப்பெரிய அளவிற்கான மக்களுக்கு ஒரு சிரமத்தை உள்ளாக்கி ஒரு பொருட்சேதங்கள் இல்ல ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த கடையடைப்பு மூலமாக செய்யக்கூடிய இந்த விஷயம் அரசியலுக்காக செய்யப்படுகிறதா அல்லது விவசாயிகளுக்கான ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு இல்லாத ஒரு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இப்படி ஒரு அதிரடியான போராட்டம் தேவை என்ற சூழ்நிலையும் இருக்கிறதா? இந்த இரண்டு கோணங்களை தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அனைத்து கட்சி கடையடைப்பு விவசாய ஆதரவா அரசியலா என்று தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு வீரபாண்டியன் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு நலன் அவர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு கரு நாகராஜன் அவர்கள், விவசாயிகள் சங்கத்துடைய பிரதிநிதியாக திரு PR பாண்டியன் அவர்களும் கூட நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு வீரபாண்டியன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பந்து போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், இதற்கான அறிவிப்புகள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க 40 நாட்களுக்கு மேலாக டெல்லியில ஐயா கண்ணு அவர்களுடைய தலைமையில விவசாயிகள் போராடி வந்தாங்க. அந்த போராட்டம் தான் கிட்டத்தட்ட தமிழகத்துல இவ்வளவு பெரிய ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிறதுக்கு அனைத்து கட்சிகளும் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு மூலமா கூட அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த போராட்டம் இன்று தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மே 25ஆம் தேதி வரைக்கும் நாங்க அரசுகளுக்கு அவகாசம் கொடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கலன்னா மீண்டும் போராட்டம் அப்படின்னு திரு ஐயாக்குன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அப்ப அரசுகளுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க ஆக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பந்த் மட்டும் அதுக்கு அவசியமா? அதுவும் கூட அந்த மே 25க்கு பிறகு நடத்தக்கூடாது? பந்த் அரசியல் கட்சிகளும் தமிழக தொழிற்சங்கங்களும் சேர்ந்து எடுத்த முடிவது. முழு கடை அடைப்பு என்பது அரசியல் கட்சிகள் விடுத்திருக்கிற வேண்டுகோள். வேலைநிறுத்தம் என்பது தொழிற்சங்கங்கள் விடுத்திருக்கிற வேண்டுகோள். பிரதான தொழிற்சங்கங்கள் LPF, AITC, CITU, INTC இது போன்ற பிரதான தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி ஒரு நாளை முழு அடைப்பு இந்த நேரத்தில் இவ்வாறு இந்த பொருள் மீது ஒரு வாதம் என்பதே உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். நல்லது, இது ஒரு ஜனநாயகத்தில் போய் சென்றடையும். எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் போய் சென்றடையும். அந்த வகையில் ஒரு நல்லது தான் இது. எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் இருக்குது, ஆனால் கட்சி அரசியல் இல்லை. குறுகிய கட்சி அரசியலுக்கு அப்பால் உழைக்கும் மக்களின் அரசியல் இருக்குது. பாடுபடுகிற பாட்டாளிகளின், கூலி விவசாயிகளின் அரசியல் இருக்கு இதில். இந்த அரசியல் கார்பரேட்டுகளுக்கு எதிரான அரசியல். பெரு நிறுவனங்கள் சார்ந்த ராட்சச தொழிற்சாலைகளை அமைத்து விவசாயத்தை நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க இல்லையா, அதற்கு எதிரான அரசியல். அரசியலே இல்லாமல் இல்லை, இருக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலுக்கான அரசியல் இதில் இருக்கிறது. ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் சொல்வது போன்ற மிகவும் மலிவான கட்சி அரசியல் இதில் இல்லை. இப்போ நீங்கள் ஐயாக்கன் அவர்கள் போராடிய போராட்டம் ஒரு கட்சி சாராத ஒரு போராட்டம். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாக பிம்பமாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு தான் மத்திய மாநில அரசாங்கம் அணுகியிருக்கணும். கடைசியாக மாநில அரசாங்கம் அவ்வாறு தான் அணுகியிருக்கிறது. இல்லைன்னா போய் பார்த்துருக்க மாட்டார் முதல்வர். நல்லது. இப்போ பிரச்சனை என்ன, கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு 40 நாள் போராடு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளவு வெயில்ல, டெல்லியில் இருக்கிற அவ்வளவு வெயில்ல ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த ஸ்பார்ட்டா வீரர்கள் போன்று ஒரு 300 பேர் நின்று லட்சக்கணக்கான படை வீரர்களை எதிர்த்து ஒன்று வெற்றி அல்லது மரணம்னு என்ன பாருங்க. அந்த மாதிரி உள்ளபடி ஐயா கண்ணெல்லாம் ஒரு ஸ்பார்ட்டா வீரர்கள் மாதிரி தான். இவ்வளவு பெரிய ஆதிக்கத்தின் உச்சியில் இருக்கிற பிரதமர் அருகிலிருந்து கூட திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னாலும் திரும்பி பார்க்க வைக்கிறேன் பாரு, ஒன்று உலகத்தை பார்க்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்திருக்காங்கன்னா அங்கே ஒரு கொள்கை இருக்கு. ஒரு உரிமை சார்ந்த, மாநிலம் சார்ந்த உரிமை சார்ந்து இருக்குது.
அதான் சொல்றேன். சோ அவர்களுடைய போராட்டம் தான் நமக்கு வந்து ஒரு முதற் படியா அமைஞ்சது. அனைத்து கட்சிகளும் இங்க ஒருங்கிணையறதுக்கு அந்த விவசாயிகள் பிரச்சனையோட மிகப்பெரிய கவனத்தை அந்த போராட்டம் தான் ஈர்த்தது. இன்னைக்கு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு மாசம் நம்ம அரசாங்கங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம்னு சொல்லும்போது அதே அவகாசத்தை இந்த கட்சிகளும் கொடுக்க முடியாதுன்னு கேட்கிறேன். அவங்க போராட்டம் தற்காலிகமா வாபஸ் பெறப்பட்டிருக்கு, ஆனா நாளை முழு அடைப்பு நடக்குதுன்னு சொல்லுங்க. அது ஒரு குழு, கட்சி சாராத குழு, இது கட்சிகள்லாம் சேர்ந்து அதற்கு முன்னாலேயே நாங்கள் வேண்டுகோள் எடுக்கிறோம். ஐயாக்கன் அவர்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெறணும், உடல்நலம் கருதி வாபஸ் பெறணும், தள்ளி வைங்க, பிறகு நாம் தொடரலாம். அந்த கோரிக்கையோடு நாங்கள் உடன்படுகிறோம். இந்த கோரிக்கையை நாங்களும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்கள் டிக்ளேர் பண்ணது இப்போ இன்னும் பல்வேறு அரசியல் அதுக்குள்ள இருக்க கோரிக்கைகள் அதில் இருக்குது. நம்ம தமிழக அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றிருக்கிறது சட்டமன்ற தீர்மானத்தின் அடிப்படையில். தமிழகத்திற்குரிய நிதி அது மறுக்கப்படுது, அது கூடாது நம்ம சொல்றோம். விவசாய கொள்கைகள் சம்பந்தமான ஒரு மறு மதிப்பீட்டுக்கு வரணும் நம்ம சொல்றோம். புலம்பெயர்கிற அவுட்லேண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏழைகள் எளியவர்கள் வாழ்வுக்காக புலம்பெயர்றாங்க இல்லையா, இவர்களை பற்றி ஒரு தனி விவாதம் நம்ம நடத்தணும் நம்ம சொல்றோம். ஏன்னா பருவகாலம் போய்க்கிற போது வாழ்க்கை வந்து ஏழைகளுக்கு வந்து பெரும் நெருக்கடியா இருக்குது, கூலி விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் பெரும் நெருக்கடியா இருக்குது. இது பற்றி ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு சிறப்பு விவாதத்தை நடத்த நாங்க சொல்றோம். எல்லா கோரிக்கைகளுமே அந்த ரிஃபான் விங்கில்ன்றவர் தூங்கி கொண்டே நடக்கிற ஆண் அரசன் போன்று ஒரு ஆட்சி பிரதமர் இருக்கிறார் நம்ம இந்தியாவில். அதுதான் வேதனை, அதுதான் இத்தகைய போராட்டங்களுக்கு உந்தி தள்ளுவதாக நாங்கள் கருதுகிறோம். ஓகே, இல்ல அதான் அந்த போராட்டமும் ஒண்ணு இப்போ ரெண்டு விதமா பார்க்கணும்னா, அந்த இன்னைக்கு அந்த போராட்டத்திற்கான தேவை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கலாம். இங்கேயும் போராட்டம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பந்து மற்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். அங்க வந்து தற்காலிகமா வாபஸ் பெறப்படுது, இங்க இன்னும் தீவிரமடையுதுன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை தான் நான் கேட்கிறேன். மனித உயிர் இருக்கு, வயது இருக்கு. இந்த இப்ப காந்தி கூட போராடுகிற போது அப்பீல் பண்ணுவாங்க. எனவே அந்த கோரிக்கையை கைவிட அது அவங்களுடைய குழுவுடையது, இது வந்து அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கக்கூடியதுன்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். மனிதாபிமான அடிப்படையில் வந்து நீங்க போராட்டம் தொடரணும், ஆனா உடல்நலம் கருதி கைவிடுங்க நாம சொல்றோம். கோரிக்கைகள் அவ்வாறு அப்படியே அரசியல் அரங்கில் இருக்கு, அந்த கோரிக்கைகளை நாம் முன்னெடுக்கிறோம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு நலன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகளுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கணும், விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே. ஆனால் அந்த கடை அடைப்பு, முழு அடைப்பு அப்படிங்கிற ஒரு போராட்ட முறை வரும்போது இயல்பா முதல்ல முன்வைக்கப்படுற வாதம் வந்து சாமானியர்கள் பாதிக்கப்படுவார்கள், பொதுமக்களுக்கு வந்து நிறைய சிரமம் ஏற்பட்டுரும் இதனால அப்படிங்கிறது. உங்களுடைய பார்வை அதில் என்ன? சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். இந்தியா வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு. அதில் வந்து இந்தியா வந்து விவசாயத்தை தான் அடிப்படை இதுவாக வச்சு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் எப்படின்னா அவங்க இன்றைக்கி வரலாறு காணாத வறட்சி இருக்குது. இன்றைக்கி இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன அறைக்குள் கிடையாது, எல்லோரும் வெளிச்சத்தில் உள்ள ஒரு நிகழ்வு இது. இது எப்படின்னா அந்த வறட்சியில் ஒவ்வொரு விவசாயிகளும் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து ஒரு இதுக்காக போராட கிடையாது, தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து எப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்கள் வந்து அதை விரைவாக இது பண்ணியிருக்கணும். இந்த நம்ம மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சரே அவர் காதுக்கு போய் அவர் பார்க்குறதுக்கு 41 நாள் ஆகுது. 41 நாள் வந்து அவ்வளோதான் போராடிக்கிட்டு இருக்காங்க. கோவணத்தோடு இருந்தாங்க, கடைசியில் அதையும் உருவி போட்டு நிற்கிறாங்க. அதுவும் அவர் இதுக்காக போக கிடையாது, ஏதோ ஒரு இதை பார்க்கறதுக்காக போகிறாரு. புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு அவங்களோட பர்சனல் இதுக்காக, பர்சனல் சார்ந்து தான் போகிறாங்க. நிதி ஆயோக் குழு கூட முன்னெல்லாம் போக கிடையாது, அவங்க இப்போ போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்து ஏதோ ஒரு பிரதிநிதி அனுப்புகிறாங்க, அவங்க நிதியமைச்சர் அனுப்புகிறாங்க. இதுக்கு எப்படின்னா இது வேறு மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை போகிறாங்க. அவங்க போய் கூட அவங்க வந்து அந்த போகிற போக்கில் இவங்களை போய் பார்த்துட்டு போகிறாங்க. சரி, எது முக்கியங்கிறது அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல. ஒருவேளை அவங்க கோமணத்தோடு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியல, என்னன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு சொகுசு பங்களாவிலையோ இதுலையோ நடத்தியிருந்தாங்கன்னா அவங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு தெரியுது. நமது பிரதமர் வந்து இதை வந்து என்னோட கேள்வி வந்து நாளைய பந்து பத்தினது. நாளைய பந்து அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அதான் மேடம், இன்னும் சின்ன கருத்து. பிரதமர் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்க போராடுற விதம் தவறு சரிங்கிறத சொல்றதுல ஒரு பெரிய சிரமம் கிடையாது. அழைத்து பேசலாம், இது செய்ய முடியும், இது செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட பிரதமர் அவர், விவசாயிகளோட பிரதமர், அவர் ஒரு தனி நபர் கிடையாது. அவங்க வந்து கூப்பிட்டு பேசலாம். ஏன்னா அவங்க உணவு உற்பத்தியாளர், அவங்க விவசாயிகள் வந்து சாதாரண கிடையாது. உணவு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மீண்டும் குறுக்கிடுறேன், தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நம்ம ஐயாக்கன் அவர்களுடைய போராட்டம் பற்றியும் பிரதமருடைய அந்த ரியாக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய கேள்வி அதுதான் நம்ம கேள்வியாக முன் வச்சேன். திரு வீரபாண்டியன் அவர்கள் கூட பேசினாரு. நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. சுருக்குமா நாளைய பந்து பற்றின உங்களுடைய பார்வை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா நான் அதுக்கு பிறகு ஒரு பிரேக் எடுக்க வேண்டும். நாளை பந்து நடத்துகிறாங்க, அதாவது அவங்களோட இதுக்கு இவங்க இது பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, இன்றைக்கி பந்து நடத்துகிறாங்க, ஒவ்வொரு சாமானியர்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க.
இதை வந்து நாங்கள் வந்து கடை அடைக்கிறதுக்கோ உங்களுக்காக நாங்கள் கடை அடைக்கிறது எல்லாத்துக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனால் அடைத்ததுக்கு பின்னாடி இந்த அரசு செவி சாய்க்கலைன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற இந்த அரசியல் கட்சிகள் அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இதை நடத்திட்டு இதை வந்து இவங்க முன்னிறுத்திட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க விளம்பரத்தை தேடிட்டு இவங்க பாட்டு போயிடக்கூடாது. அடுத்த நகர்வு நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் வந்து எங்களுக்காக அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம், தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். இவங்க வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் இது பண்ணுறாங்க. இவங்க இந்த பந்தை நடத்துகிறதோட அடுத்து இந்த பந்துக்கு கடை அடைச்சு வர்றவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூட எங்களுக்காக செயல்படாத எம்பிக்கள் எம்எல்ஏக்களை வந்து முற்றுகையிட்டு நீ என்ன பண்ணிக்கிறதுக்கா, இவ்வளோ நாள் போராடிக்கிறதுக்கான், என்ன விவசாயி வந்து போராடிக்கிறதுக்கான், என்ன பண்ணிக்கிறதுக்கா அப்படிங்கிறத கேட்கணும். ஒன்றுமே இல்லாமல் கடை அடைங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் அடைச்சிடறோம், ஒத்துழைப்பு கொடுத்துட்றான். ஒரு நாள் இழப்பு எல்லாருக்குமே இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு அதோட பாதிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பாதிப்பை கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து செய்கிறோம், தியாகம் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா விவசாயிகளுக்காக அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். பண்ணையில் அதில் பிரதிபலன் கிடைக்கலைனா, இதுக்கும் பிரதமர் செவி சாய்க்கலைனா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவான பார்வை இருக்கணும். நான் விவசாய சங்கங்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு PR பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தமிழகத்துல நாளைக்கு ஒரு முழு அடைப்பு அப்படின்னு நம்ம முன்னெடுத்திருக்கக்கூடிய அதே நேரத்துல டெல்லியில இதே பிரச்சனைக்காக போராடி வரக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமாக ஒரு மே 25 வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய பார்வை தான் நான் பெற விரும்புகிறேன். தற்போது அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருப்பதனால், ஒரு தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது, அந்த போராட்டத்துடைய நோக்கம் நிறைவேறிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 40 நாட்களாக அவர்கள் செஞ்ச போராட்டத்தினுடைய விளைவா ஒரு சாலிடான ஒரு உறுதி கிடைத்த பிறகுதான் அது வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? முதல் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த போராட்டம். அது எதுவும் முடிவு பெறாத போராட்டம் அல்ல. காரணம், 41 நாள் அந்த போராட்டத்தை நடத்தி உலகத்தினுடைய பார்வை அதுக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த போராட்டம் செஞ்சிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதியான தலைவர்கள் அந்த போராட்ட களத்திற்கே சென்று ஆதரவளித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டம் மத்திய அரசு விவசாயிகளை அவமதிக்கிறது என்கிற ஒரு பார்வையை உலகம் முழுமையிலும் எடுத்து காட்டியிருக்கிறது. ஆகவே இனிமேல் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசு கையில் இருக்கிறது. ஆனால் அது மத்திய அரசு மறுக்கிற பட்சத்தில் அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலேயும் கோரிக்கைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்கிற அடிப்படையிலுமே தான் அந்த முன்னெடுப்பு போராட்டத்தை அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எடுத்திருக்கிறார்கள். அது ஏதோ இன்றைக்கு நேற்று இருக்கிற போராட்டம் அல்ல. கடந்த 2014 இப்படி தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் இணைந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்ட களம் என்பது நெருக்கடிகளுக்கு ஏற்ப மாறுபட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு விவசாயிகள் போராடி அதை ஏற்பதற்கு மத்திய அரசாங்கம் மறுக்கிற பட்சத்தில் 41 நாட்கள் போராடி இருக்கிற அந்த விவசாயிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தை சார்ந்தவர்கள் போராளிகள் என்கிற முறையில் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை அறிவித்து ஒன்றிணைந்து தமிழகத்திலிருந்து குரல் கொடுப்போம். இதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் அந்த போராட்டம் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டு உங்க முதற்கட்ட பார்வையை புரிஞ்சுக்கிட்டேன் திரு PR பாண்டியன், உங்க முதற்கட்ட பார்வையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். உங்களுடைய ஆடியோல ஒரு சின்ன பிரச்சனை தெரியுது, அதை சரி பண்ணிடலாம். அது பிறகு நான் உங்ககிட்ட திரும்ப கண்டிப்பா வரேன். நான் திரு கருநாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு விவசாயிகளுக்காக நாளைக்கு வந்து ஒரு முழு அடைப்பு தமிழகம் முழுவதும் நடக்கிறது. பல எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து அந்த முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, தமிழக பாஜக தலைவர் ஒரு கருத்தை திடீர்னு சொல்றாங்க, நாளை நடக்கக்கூடிய பந்தின் மூலமா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதற்கான சில சீர்குலைக்கு முயற்சிகளை வந்து இந்த கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, எந்த அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்படுதுன்றத முதற்கட்டமா புரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லை, முதல்ல இந்த பந்து வந்து ஒரு தேவையில்லாத ஒண்ணுங்கிறதா என்னுடைய கருத்து. போராடிய விவசாயிகளே இன்று போராட்டத்தை கைவிட்டு 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறோம் என்று அறிவித்து மே 25க்கு அதற்குள் இந்த பிரச்சனை தீராவிட்டால் மீண்டும் போராடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதை வைத்து இவர்களும் தற்காலிகமாக இந்த பந்தை தள்ளி வைத்திருக்கலாம். இந்த பந்து நடப்பதின் காரணமாக இங்கு புதிதாக
திமுகவினுடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், இங்க இருக்கிற மாநில அரசிற்கு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக எத்தனை முறை சட்டமன்றத்தில் இதை பற்றி குறித்து பேசி அதை செயல்படுத்தி போய் பேசிவிட்டு வெளிநடப்பு பண்ணுவதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது செயல்படுத்துவதற்கு எத்தனை முறை முயற்சி பண்ணியிருக்கிறார்? எத்தனை இன்றைக்கு கரும்பு விலையை பற்றி அவர் அறிக்கையில் 19 கோரிக்கைன்னு ஒன்று சொல்றாரு. ஏன் இதே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அவருடைய அறிவித்த 2500 ரூபாய் ஆலைகள் கொடுத்து விட்டன. ஆனால் மாநில அரசு கொடுக்க வேண்டிய 350 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. அதை பற்றி என்ன எத்தனை நாள் இவங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க, டெல்லியில் குரல் கொடுத்திருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு இவருடைய ஏதாவது ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கிறதா? பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட போது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு மறுக்கப்பட்டது. என்னுடைய நினைவு சரியா இல்ல? இன்றைக்கு அவருடைய கோரிக்கை தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள் விவசாயிகளுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் எழுப்பினாங்க. பாராளுமன்றத்துடைய கடைசி நாள் என்னுடைய நினைவு சரியா இருந்தா அன்னைக்கு இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அன்றைக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அது ஒரே நாளில் பல்வேறு பிரச்சனைகள், பல மாநிலங்களுடைய பிரச்சனைகள் எடுக்கப்பட்ட காரணத்தினால் அந்த நிலை அங்க ஏற்பட்டதை நீங்க மறந்து விடக்கூடாது. அனைத்து கட்சிகள் நினைச்சிருந்தா, சபாநாயகர் நினைச்சிருந்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி விவாதிச்சிருக்கலாம். பல மாநில எம்பிக்கள் அவர்கள் மாநில பிரச்சனையை ஒரே நேரத்தில் எழுப்பிய காரணத்தினால் நீங்க அந்த சூழ்நிலை ஏற்பட்டது மறந்துடக்கூடாது. இரண்டாவது ஒரு விஷயத்தை மட்டும் இங்க புரிஞ்சுக்க மாட்டேன். எடப்பாடி மாண்பு முதல்வர் அறிவித்திருக்கிறார், விவசாயிகளுக்கு நிவாரணமாக ஒரு ஏக்கருக்கு 2547 ரூபாய் கிடைக்கும். எந்த விவசாயிகள் எல்லாம் எந்த விவசாய நிலத்திற்கு பயிர் காப்பு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நிலங்களுக்கு 2547 இருந்து ஏறத்தாழ 60,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அல்லது மற்ற அரசியல் கட்சிகள் இப்படி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்களே, எத்தனை நிலங்கள், எத்தனை ஏக்கர் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு 60,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும், 40,000 கிடைக்கும் என்ற ஏதாவது ஒரு பட்டியல், ஒரு கணக்கு நம்மிடம் இருக்கிறதா? அந்த பணம் கிடைத்திருந்தால் இன்றைக்கு ஐயா கண்டு போராட்டமே தேவையில்லாமல் போயிருக்குமே. அது யாராவது யோசித்தார்களா? ஆமா, அந்த கிராப் இன்சூரன்ஸ்ங்கறத தான் நீங்க சொல்றீங்க இல்லையா? அது அந்தந்த பயிர் அது எவ்வளவு பர்சன்டேஜ் அதுக்கான ஃபெயிலியர் ஆயிருக்குங்கறத பார்த்து கணக்கிடப்பட்டு அந்த பர்சன்டேஜ் தான் 2547 இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் எத்தனை மாதங்கள் பயிர் இதா இருக்கு, அது விளைஞ்சிருக்கா, விளையலையா, அது எந்த பகுதியில என்ன பயிர், நெல்லுக்குனா வேற ரேட் இருக்கு, வாழை பயிர்னா வேற ரேட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து கொடுக்குறாங்க. அப்படி பயிர் இன்சூரன்ஸ் கிடைப்பதற்கு எத்தனை நிலங்கள் தகுதியானவை, அதற்கு மாநில அரசு சொன்ன பணத்தை கட்டியதா? அதை கட்டியதை எதிர்க்கட்சி அதை வந்து பார்த்தாங்களா, உண்டிப்பா கவனிச்சாங்களா? 412 கோடி ரூபாய் கட்டிருக்காங்க. மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பிரீமியம் தொகை 400 கோடி ரூபாய். பிரீமியம் தொகை முழுமையாக செலுத்தப்படவில்லை. அதை வந்து கட்டிருக்காங்க. 400 கோடி ரூபாய்க்கு மேல கட்டிருக்காங்க மாநில அரசாங்கம். 400 கோடி கட்டிருக்காங்கமா. இப்ப கூட்டுறவு சங்க கடன் சொல்றாங்க, போன ஆண்டு 6000 கோடி, இந்த ஆண்டு 7000 கோடிங்கிறாங்க. கொடுத்து முடிச்சிட்டாங்களா? அதை பத்தி யாருக்காவது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கேற்ற ஒரு ஆர்ப்பாட்டம். ஜல்லிக்கட்டு பிரச்சனையா ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம், இன்றைக்கு விவசாயிகள் பிரச்சனையா ஒரு பந்த் நடத்துவோம். இன்றைக்கு இந்த பந்த் நடத்தணும், நாளைக்கு நடைபெறுகிற சிறு தொழில் எல்லாம் பாதிக்கப்படும். உடனே வணிகர் சங்க தலைவர்களை போய் அணுகி நீங்க ஆதரவு கொடுங்க. எத்தனை அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க? ஒரு குறிப்பிட்ட கூட்டணி துரைமுருகன் இன்னைக்கு கூட காலை பத்திரிகையில செய்தி படிச்சேன், 6 மாதத்துல திமுக ஆட்சிக்கு வரும், பொது தேர்தல் வரும் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி பந்த் நடத்துறாங்க. அப்ப இதுல அரசியல் எல்லாம் என்ன இருக்கு? அரசியல் இருக்கு. உண்மையிலே இந்தியாவுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற விதமாக டெல்லியில பலவிதமான போராட்டங்களை பெருமையாக நடத்தினார்கள். அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரியதுதான். அவர் நடத்திய அந்த போராட்ட வழிமுறைகள் உலகமே பாராட்டியது. நம்மளும் ரொம்ப கௌரவம் கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு. அதே நேரத்தில் ஒரு பைசா மின்சார கட்டணத்திலே குறைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு துப்பாக்கி சூடு, பச்சை துண்டு போடக்கூடாத முறை அன்றைக்கு இருந்தது. திமுகவிலே பெத்தநாயக்கபாளையம், பெருமாநல்லூர், வேடசந்தூர் துப்பாக்கி சூடு இந்த விவசாயிகளுக்கு. இன்றைக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக அவங்க போராட்ட குரலை கூட கேட்கிற அளவிற்கு இருக்குது. மத்திய அரசு நாளைக்கு நடக்கிற பந்தில் அத்தனையுமே மாநில அரசு குறித்து தான் அவர் அந்த 19 கோரிக்கையை வைத்திருக்கிறார். மாநில அரசை சுட்டிக்காட்டி தான் மத்திய அரசு மொத்தமாக வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய தமிழ்நாட்டின் எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளவு பாதித்திருக்கு இவங்க தான் சொல்லணும். இல்லங்க, என் கேள்விக்கு பதில் கிடைச்சதா தெரியல எனக்கு. நான் திரு வீரபாண்டியன் அவர்கள் கேள்விக்கு சொல்றேன். நாளைக்கு எல்லா இடத்துலயும் இன்றைக்கு திமுக வந்து பொது தேர்தல் விரைவில் வருங்குது. அங்க அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இரண்டா பிளவு இருக்கணும் இல்லையா? ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கணும், இல்ல ஏதாவது ஒன்னு இருக்கணும், இல்ல ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கணும். எதுவுமே இல்ல, திடீர்னு இது சீர்குலையும் அப்படின்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை
ஏற்படுத்துவதற்காக சில விசமிகள் தவறுகள் செய்வதற்கு இது போன்ற சூழ்நிலைகளை பயன்படுத்துவது தமிழகத்தில் புதிதல்ல. சில விஷமிகள் செய்வாங்கன்னு டாக்டர் தமிழிசை அந்த விசமிகள் எப்படி செய்தாலும் இதற்கு போராட்டம் நடத்தக்கூடிய இந்த திமுக தான் பொறுப்பு. அது எப்படிங்க பொறுப்பாகும்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல உதாரணத்துக்கு பாப்போமே, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல 10 லட்சம் இளைஞர்கள் கூடினாங்க. அதுல உள்ளுக்குள்ள சில விஷமிகளும் இருந்தாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இல்லங்க, நான் இருக்காங்களா இல்லீங்களாங்கிறதுக்குள்ள போல இருக்காங்கன்னே வெச்சுக்கோ. அந்த 4-5 விஷமிகளுக்கு இல்ல 10-100 விஷமிகளுக்கு 10 லட்சம் இளைஞர்களும் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அது வந்து அவங்க தன்னெழுச்சியா வரக்கூடிய இளைஞர்கள், அவங்க வேற. அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற நோக்கத்துல வரல. திமுக ஆட்சியை பிடிக்கும் 6 மாதத்துல பொது தேர்தல் வரும்னு சொல்லிட்டு செய்யற நிகழ்ச்சி இது. அவங்களும் இவங்களையும் நீங்க ஒப்பிட்டு பேசாதீங்க. அதனால ஒரு அரசியல் இருக்குன்றது உங்களோட பார்வை. திரு வீரபாண்டியன் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இதுல முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தான் இருக்கிறது அப்படிங்கிறது திரு கருநாகராஜன் அவர்களோட பார்வையா இருந்தது. அதற்கு வலு சேர்க்கும் விதமா இதற்கு முன்னாடி 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு, ஒரு கூட்டணிக்கான நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன் இந்த கூட்டத்தின் மூலமாக அப்படிங்கிறார். சோ அப்படி ஒரு கருத்து அங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் விவசாயிகளுக்காக கூட்டப்படுது, அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுன்னு சொல்லும்போது இயல்பா அது போன்ற கேள்விகள் எழதானே செய்யும். ஜனநாயகத்தில் இது போன்ற கேள்விகள் எழலாம், விமர்சனங்கள் வரலாம். ஆனா நீங்க மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய தலைவர் தமிழிசை அவர்கள் கூறுவது நான் ஏற்கவில்லை. நீ அவங்க ரெண்டு பேரும் பெயர் சொல்றதுக்கு நீங்க மன்னிக்கணும். அவங்க அந்த எச் ராஜா வாயை திறக்காம இருந்தாவே கலவரம் நடக்காது. அவங்க வாயை திறக்கிற இடமே அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை அனுமதிக்க முடியாது. சரி 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 இல்ல, நான் அதான் அனுமதிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க அதாவது தேர்ட் ரேட்லாம் ஒன்று கூடி ஒரு பயங்கர கலவரத்தை உருவாக்க இருக்கிறார்கள். தேவையற்றது என்ற வார்த்தை வருகிற போது என்ன அறியாம இதை பயன்படுத்திக் கொள்ள நான் நினைத்தேன். நீங்க ஓகே, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்க போகல. ஒரு நிமிஷம், கேரளாவில் பிஜேபி ஒரு நாள் பந்த் நடந்துச்சு. ஆனா கேரள முதல்வரோ கேரள ஆளுங்கட்சியோ அவ்வாறு சொல்லவே இல்லை. பதட்டம் நடந்துரும், பெரும் கலவரங்கள், வன்மையான வார்த்தைகள் பயன்படுத்தவே இல்லை, அனுமதித்தோம். அங்க இருக்கிற ஜனநாயகத்தையும் பாருங்க. வேலைநிறுத்தம் என்பது அரசியல் ஜனநாயகம் வழங்கியிருக்கிற உரிமை, பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அது ஒன்றும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற விளையாட்டு இல்லை, சீட்டாடுகிற மங்காத்தா விளையாட்டு இல்லை. அரசாங்கத்தின் கதவுகள் மூடப்படுகிற போது, நிர்வாகத்தின் கடைசி கதவு மூடப்படுகிற போது தொழிலாளருக்கு இதை தவிர வேறு வழி இல்லைன்னே டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. இது ஒரு நிறுவன பிரச்சனை மட்டுமல்ல, தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தை சொல்றீங்க. இது உச்சநீதிமன்றமே சொல்லிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒட்டுமொத்த பந்த் அப்படிங்கிறது பாரத் பந்த் அப்படிங்கிறதோ மாநிலம் தழுவிய பந்த் அப்படிங்கிறதோ மக்களை பாதிக்கும்ன்றது உச்சநீதிமன்றமே பதிவு. சிரமங்கள் இல்லாமல் இல்லை, ஒவ்வொன்றிலும் சிரமங்கள் இருக்கிறது. சில சிரமங்களை சகிக்க வேண்டும் தான் ஒரு அப்பீல் பண்றாங்க. நீங்க ஆண்டொன்றுக்கு 6 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் லாபமாக வெளியேறுகிறது. ஆனா இந்த ஒரு நாள் தமிழகத்தில் நடைபெறுகிற இந்த வேலை நிறுத்தத்தில் எவ்வளவு உழைப்பு? ஒன்றுமில்லை. தமிழகத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்கள் 5 தினங்கள் 6 தினங்களுக்கு முன்னால் பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலில் உணவு எவ்வளவு வீணாகிறது, நிர்வாக செலவு எவ்வளவு, அளவுக்கு மீறிய செலவு. நீங்க இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் நீங்க போகவே மாட்டீங்க. இல்ல, அதெல்லாம் நம்ம குறைக்கணும் தான பேசுறோம். இப்ப நாம வீணாக கூடாதுன்னு தான நம்ம பேசுறோம். இது ரைட். அப்ப நாம அவங்க வீணாக்குறாங்க, நானும் வீணாக்குவேன்னு சொல்றது சரி. ஜனநாயகத்தில் ஒரு வடிவம், இதை தவிர ஒரு வடிவம் இல்ல. நீங்க ரொம்ப வெரி மோஸ்ட் கல்ச்சரைஸ்க்கு நீங்க போறீங்க. நாம என்ன சொல்றோம், கோரிக்கை இருக்கிறது, அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டிய கோரிக்கை, மிக மிக எளிதான கோரிக்கை. அந்த கோரிக்கையின்பால் அரசு கவனத்தை திருப்பாத பட்சத்தில் எப்படிதான் எதிர்ப்பை காட்டுவது சொல்லுங்க? என்ன வடிவம் ஜனநாயகத்தில் வேற வடிவம்? இதே போராட்டத்தை நான் கூட ஒரு ஸ்லிப்பானதுக்கே காரணம், ஒரு கலவரம் வெடிக்கன்னா கம்யூனிஸ்டுகள் 47 இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம், ஏராளமான போராட்டம் எடுத்திருக்கிறோம். நாங்கள் நடத்திய போராட்டத்தில் எப்போ வன்முறை இருக்கு? தொழிலாளர்கள் விவசாயிகளுக்காக நடத்துற அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டால் அரசியல் கட்சிகள் தான் ரெஸ்பான்சிபிள். அவ்வளவு சிவிலைஸ்டு இல்லாம இல்ல. அப்படிலாம் வன்முறை தமிழ்நாட்டு மக்கள் அப்படி போயிட மாட்டாங்க. நீங்க என்ன போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்துல போராட்டத்தை மத்திய அரசாங்கத்துக்கு அமைதியான போராட்டம் கேரளா பத்தி சொல்றாரு. கேரளால பந்த் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழிசை அவர்கள் பேசுவது குறை சொல்வது தவறு. இந்தியாவில் அரசியல் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா இருந்ததால படுகொலைகள் வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு தான் எதிர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உங்க குற்றச்சாட்டுக்கும் சேர்த்து நான் அந்த 2 பிஜேபி தலைவரை கண்ணிய குறைவா நான் பேசல, பெயர் பயன்படுத்திட்டேன்.
ஆனா ஒரு பொது அவையில அது பேசுறது மூலமா கலவரம்னு சொன்னீங்க, அதனால தான் ஆப்ஜெக்ட் பண்ணதா போச்சு. வேற இல்ல நீங்க அவங்க பேரை பயன்படுத்தலாம், விமர்சிக்கலாம். நான் இங்க பேசல, இந்த இடத்துக்கு நான் அதை வாபஸ் வாங்கிடுறேன். நீங்க போயிட்டு இல்ல பாத்துட்டு இருக்கிறவங்க அந்த உரைகள் எல்லாம் தொகுத்து பார்க்கட்டும். வேற ஒன்றும் இல்ல, ஒரு சின்ன அனுமதிக்கிறீங்களா சொல்லட்டுமா? தப்பா இருந்தா மன்னிப்பு கேக்குறேன். இல்லங்க சொல்லிட்டு தப்பா இருந்தா மன்னிப்பு கேக்குறேன். இல்ல அவங்க இல்ல, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்னுடைய கேள்வி அடிப்படையில் நான் ஆரம்பிச்ச கேள்வி அப்படியே நிக்குது. இது ஒரு கூட்டணிக்கான நிச்சயதார்த்தம் அப்படின்னு உங்களுடைய இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். எங்க பார்ட்டி அப்ப இது கூட்டணிக்கான ஒரு முயற்சியா தானே பார்க்கிறோம். அதாவது விவசாயிகள் நலனுக்காக கூட்டப்பட்ட கூட்டம். சிபிஐ ஒரு நிலை எடுத்திருக்காங்க, சிபிஐ ஒரு நிலை எடுத்திருக்கிறோம் இந்திய அரசியல்ல. ஆனால் இந்த கூட்டம் விவசாயிகள் நலனுக்காக கூட்டப்பட்டது, இந்த போராட்டம் விவசாயிகள் நலனுக்கானது. அவ்வாறு ஒரு கூட்டணி வருகிற போது நாங்க இப்படி எல்லாம் சுற்றி வளையணும், ஓபனாவே டிக்ளேர் பண்ணுவோம். எங்க பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நாங்க டிக்ளேர் பண்ணுவோம். இந்தியாவில் நாங்க இப்ப பண்ண இருக்கிறோம். காங்கிரஸ் தலைமையில் ஒரு விரிவான பிஜேபியை தோற்கடிக்க விரிவான இடதுசாரி ஜனநாயக மேடை ஒன்று அமைக்க வேண்டும் என்கிற கருத்து மேலோங்குது எங்களுக்குள்ள. இந்த கருத்தை நாங்க பரவலாக்குவோம். வகுப்புவாத சக்திகளை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் பண்ற ஜனநாயக சக்திகளை இணைத்தால் தான் முடியும் என்கிற கருத்தோட்டத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதுக்கு நீங்க விவசாய பிரச்சனையை பயன்படுத்திட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன வருகிற போது நாங்க டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா இந்த போராட்டத்துக்கு அப்படி இல்லை. சீட் எத்தனை, எந்த கூட்டணி, இந்த நோக்கத்துக்கு நாங்க போகல. இது முழுக்க முழுக்க விவசாயிகளின் நலன் சார்ந்த போராட்டம். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலோ, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலோ, இனி வரக்கூடிய தேர்தல்களிலோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்க போறது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோட கூட்டணி இல்ல அப்படிங்கிற பழைய நிலைப்பாடு தான் தொடரும்னு உத்தரவாதம் கொடுக்கும். இல்ல இது அது முடிவு பண்ண வேண்டியது நான் அல்ல, மத்திய கமிட்டி, மாநில கமிட்டி இருக்கு. எங்கள் கட்சியில ஒற்றை கதவு திறந்தே இருக்கு. ஜனநாயகத்துல நான் சொல்றத பாருங்க, இது என்ன ஒரு ஆபத்தானது போலவும், ஜனநாயகத்துல பல கட்சி இயங்கும் முறையில கூட்டணி என்பது தவறானது போல நீங்க சித்தரிக்கிறீங்க. நான் தவறானதுன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அது கூட்டணின்னு பொதுவா நீங்க சொல்லுங்க. அது தவறு சரின்னு யாரும் சொல்ல போறது இல்ல. உருவாக்குவதற்குரிய இடம் அதுவல்ல, விவசாயிகளின் போராட்டம் அல்ல, விவசாயிகளின் மேடை அல்ல. எங்கள் கட்சி இருக்கிறது, எங்கள் கட்சிக்கு தலைவர் தான் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தோழமையா தற்போது இருக்கக்கூடிய தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கான நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. காங்கிரஸ் தலைவர், எங்க தலைவர் முத்தரசன், இல்ல உங்க இந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த பொது கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு தலைவர், அவரோட இணைந்து தான் நாளைக்கு நடத்துறேன் பந்து. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வளர்ந்து வருகிற பேரபாயம், பேராபத்தை கணக்கில் கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் நல்லதுன்னு கண்டார். அவங்களும் பாடங்களை பெற்றிருக்கிறாங்க. அதுபோல ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் அறிவிச்சிருவோம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை டிஃபீட் பண்றதுக்கு பல கட்சிகளை இணைக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். அதை அறிவிப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த போராட்டம் ஒன்றிணைச்சிட்டோம். இதை நான் ஒரு நிச்சயதார்த்தமாவே கருதுறேன். இந்த போராட்டம் அதற்கல்ல, இந்த போராட்டம் விவசாயிகளுக்கானது. பிஜேபியை முறியடிப்பதற்கான முயற்சியை ஏற்கல. பிஜேபியை முறியடிப்பதற்கான ஒரு விரிந்த மேடையை நாங்கள் உருவாக்குவோம். சிபிஐ இனிஷியேட் பண்ணோம். ஓகே, திரு கருணாகராஜன் குறுக்கிட வருவீங்க. இல்ல உண்மையிலே விவசாயிகளுக்காகத்தான் நாங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கேன்னு வீரபாண்டியன் சொல்றாங்க. இது ஏத்துக்க முடியாத ஒரு வாதம். இன்றைக்கு அந்த 19 கோரிக்கையில பாத்தீங்கன்னா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறோம். மீத்தேன் திட்டத்துக்கு ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். அதை வெறும் மறுக்க முடியாது. இரண்டாவது, குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதிர்க்கிறோம். குடிநீர் தண்ணீர் நீர் மேலாண்மையை கெடுத்து 50 ஆண்டு காலமாக தமிழகம் பட்ட பாட்டை மக்கள் நன்கு அறிவார்கள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவிற்கு மிக மோசமான ஒரு நீர் மேலாண்மை இருந்தது. அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தேவை கொடுப்போம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாறி மாறி ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு 2000 கோடி அரசு ஆலைகள் 1 வருஷம், தனியார் ஆலைகள் 2 வருஷம் உங்களுக்கு பாக்கி தொகை கொடுக்காம இருக்கீங்க. இன்றைக்கு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அப்பவும் கொடுக்காம தான் இருந்தாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கு உண்மையிலே காவிரி பிரச்சனை பத்தி ரொம்ப பேசிட்டே இருக்கோம். காவிரி மேலாண்மை அமைக்கல மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு நாங்க நாடாளுமன்ற குழுவில் கேட்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நடுவர்மன்ற தீர்ப்பை 2007 இருந்து 2014 வரைக்கும் வெளியிடாமல் அந்த கூட்டணியில 10 ஆண்டு காலம் திமுக இருந்தது, அவங்களோட சேர்ந்து போராடுறீங்க. இன்றைக்கு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி நாங்க சொன்ன 7000 கோடி தள்ளுபடி பண்ணினார். அதற்கு பிறகு விவசாயிகள் மறுபடியும் கடனாளியாக மாறுவதற்கு, அந்த விவசாய தொழிலை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சோமா? அதை நீங்க சேர்ந்து போராடுறீங்க. இன்றைக்கு ஆற்றுல தடுப்பணை கட்ட சொன்னா ஒவ்வொரு ஆறுகளையும் மணல் அழுகிற தொழிற்சாலைகளாக மாற்றி இருக்கிறீர்களே, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்தியா முழுவதும் குஜராத்தில் 1,10,000 தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தடுப்பணை இல்லை, ஒரு அணைக்கட்டை தூர்வாரவில்லை. அவர்களோடு சேர்ந்து நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. இது அரசியல் இல்லாம விவசாயிகளுக்கு போராடினா நீங்க அவங்களோட சேர்ந்து போராடக்கூடாதுங்க. இந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்க நிச்சயமான திரு வீரபாண்டியன் அவர்கள்ட்ட கொண்டு போறேன். இந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சேர்த்துதானே இருக்கிறது. இதே அண்ணன் பி.ஆர். பாண்டியன் அவர்கள் நடத்த ஆலோசனை கூட்டத்தில் எங்க தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள்.
பிஜேபிக்கு எதிராக இல்ல. விவசாயிகள் பிரச்சனைக்கு அண்ணனை கேளுங்க, பிஆர் பாண்டியன் அவங்க வந்து கலந்துட்டாங்களா இல்லையா? நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் பட்டியலிடுறீங்களே, அது தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இன்றைக்கு இவங்க புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்களை போல ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்களே, இதெல்லாம் இத்தனை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இதெல்லாம் தீர்க்க நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு கேட்டீங்க இன்னைக்கு அதிகாரத்துல நீங்க தானே இருக்கீங்க. உங்களை வலியுறுத்துற விதத்துல அவங்க போராட்டம் தானே நடத்த முடியும். தவறுகளை எல்லாம் திருத்துவதற்கு, அதாவது பிஜேபி வெற்றி பெற்றால், இந்தியாவில் வெற்றிகளை குவித்தால் இவர்களுக்கு எல்லாம் உடனே வருகிற பிரச்சனை இந்த வகுப்புவாதம். வகுப்புவாதம் என்னென்றால் மறுபடியும் அவர் இந்த மேடையில் இந்த அரங்கத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீங்க நடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணாத ஒண்ணு மத்தவங்க பண்ண நீங்க போராடுறீங்க. திரு வீரபாண்டி, would you like to answer that? இல்ல நான் வந்து இதை விட பேராபத்து இருப்பதாக கருதுறேன். இதை பயன்படுத்தி இது ஒன்றும் இந்த விவாதத்துக்கு புறம்பானதல்ல. நீங்க இந்தியாவில் 40 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பிலேயே, இது திண்ணையாது குரல் வாக்கெடுப்பிலேயே கையை உயர்த்தி நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. அது டேஞ்சரா இல்லையா? வேற வேற இஷ்யூஸ்க்கு போறோம். நம்ம வேற வேற இஷ்யூஸ்க்கு போறோம். இல்ல நான் விவசாயிகள் பிரச்சனைக்குள்ளே விரும்பறேன். இல்ல ஐ அம் வெரி சாரி திரு வீரபாண்டி. அதில் ஒன்று 40 மசோதாவில் ஒன்று விவசாயிகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது. விவசாயிகள் தொழிலாளர் சம்பந்தப்பட்டது கருத்தறியவே இல்லன்றனா. இல்ல நம்ம வருவோம். நம்ம வந்து இந்த பிரச்சனைக்குள்ள நாளை நடைபெறக்கூடிய வந்து தமிழக விவசாயிகளுக்கு என்ன தீர்வுங்கிறதுக்குள்ள நம்ம போக விரும்பறேன். நான் திரு பிஆர் பாண்டியன் அவர்கள்ட்ட இத பத்தி தான் விரிவா கேட்க விரும்பறேன். நாளை நடைபெறக்கூடிய போராட்டம் வந்து நீங்க ஒரு ரயில் மறியல் கூட செய்ய போறதா அறிவிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். நாளை நடைபெறக்கூடிய போராட்டம் பொதுவாகவே வந்து எழுப்பப்படக்கூடிய விமர்சனம், அது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற போராட்டம், தற்போது ஐயாக்கண்ணு அவர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்த போராட்டம், இது எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு அளிக்காத போராட்டங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்பதான் அதோடைய வெற்றியும் அதோடைய மதிப்பும் ஒரு படி கூடுதலாக கருதப்படுகிறது. அப்போ நாளை நடைபெறக்கூடிய போராட்டத்தில் சாமானியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லும்போது அதற்கான வரவேற்பு முழுமையா இருக்கும் நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட மக்கள் கூடி அரசியல் கட்சிகளை போராட்ட களத்தில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இதை தீர்க்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி ஐயாக்கண்ணு போராட்டத்தையே 41 நாட்கள் நீடிக்க விட்டாங்க. அவங்களையே நிர்வாண போராட்டம் நடத்த அனுமதிச்சாங்க, அவங்களையே புடவை கட்டிட்டு போராட்டம் நடத்த அனுமதிச்சாங்க, அவங்களையே சிறுநீர் குளிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் யாரோட பொறுப்பு? இவருக்கு என்ன இதெல்லாம் குடிக்க போறோம், இது மாதிரி நிர்வாண போராட்டம் நடத்த போறோம்னு முடிவெடுத்தாவ ஐயாக்கண்ணு போனாரு. கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் நியாயமான கோரிக்கை வச்சு ஒரே இடத்துல அமர்ந்து தன்னை வருத்திக்கிட்டு தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதை இவங்க தீர்த்திருக்கலாம், தீர்க்க முயற்சி எடுக்கல. இப்ப அந்த போராட்டத்தையே அவரை நாங்க தீர்க்கணுங்கிற, அவங்க நாங்க பாதுகாக்கணுங்கிற முயற்சியில தான் அனைத்து கட்சிகளும் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது அரசியல் சாயம் பூசி நாளைக்கு நடக்க போற போராட்டத்துக்கு ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல பல கொள்கை உடையவங்க, பல நோக்க உடையவர்கள் அந்த அந்த போராட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒண்ணு நீங்க மனசுக்குள்ள வச்சீங்க, ஏன் போய் நம்ம அரசியலா பார்க்கணும்? இப்ப எங்களுக்கு போராடுறதுக்கு அதிமுகவையும் நாங்க அந்த கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா இந்த போராட்ட காலத்துல நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கூட்டிருக்கோம். இது போராட்டத்துக்கான கூட்டணி. அது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரைட். நான் திரும்ப உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்றேன் திரு பிஆர் பாண்டியன், திரு கரு நாகராஜ். இல்ல இவர் அவங்க அண்ணன் பிஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல, இவர் பிஆர் பாண்டியன் விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்தியிருந்தா எல்லாருமே சேர்ந்து கூட ஆதரவு கொடுத்துருக்கலாம் தமிழகத்தின் நிலைமை கருதி. இது திமுக இந்த விவசாயிகளுக்கு நான் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மையில் இருக்கிற பொழுது இந்த போராட்டம் நடத்த என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு இன்சூரன்ஸ் பணம் எவ்வளவு கிடைக்கும், எத்தனை ஏக்கர் கிடைக்கும் அவர் சொல்றாரு. விவசாய தொழிலாளருக்கு கூலி நீங்க சொல்லிருக்கீங்க. பிரச்சனை என்னங்கிறது முக்கியமா, யார் போராடுறாங்கன்றது முக்கியம் இல்ல. பிரச்சனையை திசை திருப்பி தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இதை பயன்படுத்த நினைப்பது தவறு. இன்றைக்கு எங்க இருக்கிற பதட்டத்தை தணிக்க வேண்டும். மாநில அரசு முதலமைச்சரை போய் உட்கார்ந்து பேசி எவ்வளவு சலுகைகள் பண்ண முடியும், எவ்வளவு கடன் தள்ளுபட முடியும், தேசிய வங்கிகளில் பயிர்க்கடன் எவ்வளவு, நகைக்கடன் எவ்வளவு, இன்றைக்கு தேசிய வங்கிகளில் ஒரு பயிர்க்கடன் கொடுக்கிற பொழுது, ஒரு நிமிடம் கொடுக்கிற பொழுது அந்த பயிர்க்கடனுக்கு ஒரு இன்சூரன்ஸை செய்து விட்டு தான் அவங்க தரப்புல ஒரு அமைதியான கடையடைப்புன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பந்து செய்ய போறோம் அப்படிங்கறது அமைதியான ஒரு போராட்டத்தை தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுல எந்த வன்முறை இருக்கிறதா, ஒரு பந்துல வன்முறை இருக்கிறதா எனக்கு இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு சீர்குலையும்னு நீங்க வந்து சொல்வதன் மூலமாக இதை சீர்குலைக்கவும் கலகம் செய்திடவும் பாரதிய ஜனதா கட்சி தான் திட்டமிட்டு இருக்கிறதோன்ற சந்தேகம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியுமா? இங்க தமிழ்நாட்டுல யாருமே கழகம் பண்றது யாரு? கழகங்கள் கழகம் பண்ணுமா, பாஜக கழகம் பண்ணுமான்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா சொல்றவரை நான் சொன்னேன். கேரளாவில் பந்த பத்தி சொல்லும்போது நான் சொன்னேன் பரவாயில்ல, அந்த மேட்டர் போக வேண்டாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அவர் சொல்லியிருக்காரு, விவசாய கூலி தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை, மத்திய அரசு 150 நாள் அறிவிச்சிருக்கோம். உடனே சொல்லுவாங்க வறட்சி மாவட்டம் அறிவிச்சிருவாங்க. வறட்சி மாநிலம் ஆந்திராவில் தான் கேட்டாங்க, வரும் சொல்லிக்கிறேன். ஆந்திராவில் கேட்டதுக்கு 5 மாவட்டம் மட்டும்
கொடுத்திருக்காங்க. கர்நாடகால 11 மாவட்டம், தமிழ்நாட்டுல முழு மாநிலத்துக்கு கொடுத்து 150 நாள் வேலை திட்டத்தில் இந்த வட்டம் ஒரு பெரிய அதிசயத்தை மத்திய அரசு பண்ணிருக்கு. என்ன தெரியுமா பண்ணிருக்கு? நீங்க சிறிய சிறிய வீடுகள் கட்டுற பணியில உங்க வீட்டுல நீ வேலை பார்த்தாலும் அதுக்கு சம்பளம் வாங்கிக்க, ஓ நிலத்துல நீ அதை சரி பண்ணாலும் சம்பளம் வாங்கிக்க. இதுல நீ பொதுவான இடத்துல மட்டும்தான் வேலை பார்க்கணும் அவசியம் இல்ல. இவ்வளவு அருமையான மக்களுக்கு செஞ்சிருக்க போது அது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சிறப்பான சில விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. நான் திரு நலன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரியான பெரிய போராட்டங்கள், அதுவும் பல கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இயல்பாவே அதுல ஒரு அரசியல் பார்வையும் சேர்ந்தே இருந்தது. அரசியலுக்காகவும் தான் இது செய்யப்படுது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நாளை நடைபெறக்கூடிய பந்தில அரசியல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் இருக்கு, இதுல கண்டிப்பா அரசியல் இருக்கு. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நமது பிரதமர் மக்களின் அரசியல் இருக்கா இல்ல வன்முறை அரசியல் இருக்கா? நான் சொல்றேன், இது நமது பிரதமர். இந்த விவசாயிகள் அங்க போராடுறாங்க, அதுல போய் அவங்கள பார்த்து இது கோரிக்கை தப்பு சரின்னு சொல்றதுல என்ன சிரமம் இருக்கு? இவங்க ஒரு உணவு உற்பத்தியாளரை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுற பிரதமர் வெளிநாடுகளில் பல கோடியை செலவு பண்ணி பலாயிரம் கோடி செலவு பண்ணி தகவலுக்காக மட்டும் சொல்ற வேற எதுவும் இல்ல. இதே விவசாயிகளை, இதே திரு ஐயாக்கண்ணு அவர்களை இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர் என்று பல அமைச்சர்கள் திரு பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கல என்று நீங்க சொல்றீங்க. அது கரெக்ட் தான், நான் இல்லங்கல. ஆனா அனைத்து அமைச்சர்களும் நம்பர் 2 இருக்கக்கூடிய திரு அருண் ஜேட்லி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே சந்திச்சிட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நமது பிரதமர் வந்து கார் உற்பத்தியாளர்களை சந்திக்கிறதுக்காக அவங்களுக்கு அழைக்கிறதுக்காக வெளிநாடுலாம் பலாயிரம் கோடி செலவு பண்ணி சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க இது பண்றாங்க. நமது உணவு உற்பத்தியாளர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கள, ஏன் அவரே முக்கியத்துவம் கொடுத்து கேப்போம். அவர் ஏன் வந்து பாத்துக்க கூடாது? அதுல உள்ள இடையூறு உங்க கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரு, பிறகு உங்ககிட்டே வர அவர் பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. உங்க கருத்தை நான் வரவேற்கிறேன். நம்ம பிரதம மந்திரி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு இந்தியாவிலே ஒரு தலைநகரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு எந்தவித அனுமதியும் பெறாமல் மண்டை ஓடுகளை வைத்துக்கொண்டு பாடை கட்டி வளையலை உடைத்து நெற்றியை ஒழித்து சேலை கட்டி சிறுநீர் குடித்து நிர்வாண போராட்டம் நடத்தி இப்படி ஒரு அனுமதி பெறாமல் விவசாயிகள் என்றால் இந்திய மக்கள் அனைவருமே ஆதரவு தருவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்துக் ஒரு நீங்களும் நெறியாளர், நீங்களும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர்கள் வைத்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த அடிப்படையில் உடனடியாக செய்யக்கூடிய விஷயமா? அதற்கு உங்களுக்கு தெரியும், இந்திய நதிகளை இணைக்க வேண்டும். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க நதிகள் நினைச்சிருக்காம, ஆந்திராவில் செஞ்சிருக்காமா, இல்ல தென்னிந்திய நினைச்சிருக்காமா? இல்ல இப்பதானே 1000 கோடி முதலமைச்சர் போய் பார்த்தாரு. அவங்க தற்காலிகமா ஒரு மாசம் முதலமைச்சர் முதலாளி கூப்பிட்டு ஏங்க தமிழ்நாட்டு பிரச்சனையா அங்க போய் பார்த்துட்டு கேட்க வேண்டியதானே? யாரு வேண்டாம்னு சொன்னா? இங்க கடன் தள்ளுபடி பண்ண வேண்டிய தமிழ்நாட்டுல, வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டுல, அவங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ண வேண்டிய தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டில் நதிகள் இணைக்கணும், இங்க குடிநீர் பிரச்சனைக்கு தீர்க்கணும், வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்கணும். நீங்க கேட்காம இந்தியா முழுவதும் எல்லாருமே உட்கார்ந்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு அனுமதி வேண்டாம். இன்றைக்கு பொன்ராதா கிருஷ்ணன் தமிழ்நாடு பஞ்சாயத்து நிர்வாகிகளை எல்லாம் போன வாரம் கூட்டு போனார். இவங்க அன்னைக்கு போய் 6 மணி நேரம் நிக்கிறார் பிளாட்பாரத்துல. ஐயாக்கன் ஐயா அவர்களே, நீங்க ஒரு மனுவை எழுதி கொடுங்க, நான் பிரைம் மினிஸ்டர் போய் கொடுக்கிறேன். அந்த மனுவை கூட அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை கேட்டதனால சொல்றேன். 6 முறை போய் பார்க்கிறார் மத்திய அமைச்சர். ஓகே திரு நலன், பொது வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்கும் அரசியல் கட்சிகள் வந்து இதோட ஏதோ வேலை நிறுத்தம் முடிஞ்சதே அதோட போகக்கூடாது. அதாவது இவங்களை முன்னிறுத்திட்டு நாங்கள் நடத்தி வெற்றி பெற்று காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அடுத்த கட்டமாக இதுவும் பிரதமர் அது காமிக்க அதுக்கான இது கொடுக்கலைன்னா அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க, நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு அவங்க இன்றே சொல்லிட்டு அவங்க நாளைக்கு செய்யட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட வருவாய் இழப்பை விட்டு நாங்கள் வந்து அது கடையெடுப்புக்கு தயாராக இருக்கோம். விவசாயிகளுக்காக நாங்கள் உண்மையாக இருக்கோம். இந்த அரசியல் கட்சிகள் உண்மையாக இருந்தால் அடுத்த கட்டமாக அந்த அதாவது பிரதமரை முற்றுகை இவங்க பண்ணணும், இவங்க போய் பண்ணணும், பண்ணி அதுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க வியாபாரி மாதிரி பேசுங்க, நீங்க விவசாயி இல்ல, நீங்க வியாபார கடையில இருந்து வந்திருக்கீங்க, அப்படிலாம் நீங்க பேசாதீங்க, அதெல்லாம் தப்புங்க. எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும், நீங்க இதெல்லாம் பிரிச்சு பார்க்க நீங்க பிரிச்சு பார்க்கறது இல்ல. உங்க தேவை மட்டும் பிரதமரை போய் முற்றுகையிட முடியுமா? காவேரி நாடா, அது காடா இல்ல நாடா காடாங்க, காவேரி ஜனநாயக நாடா, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டியது யார்? நீங்க தெரியுமா? நடுவர்மன்ற 7 வருஷமா கிடப்புல போட்டு வச்ச உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்பங்க நீதிமன்ற சப்போர்ட் பிரைஸ் 2005ல சப்மிட் பண்ணது, 2010 வரைக்கும் கூட்டணி ஆச்சு, 14 வரைக்கும் 10 வருஷம் இருந்தாங்க. அத பத்தி பேசுறாங்க.
செய்யலாம். நீதிமன்ற கமிட்டி அமைச்சவங்களே செய்யல, உங்களுக்கு தெரியாது. பழைய விட்டுருங்க சார், நீதிமன்ற தீர்ப்பை நீங்க அமல்படுத்த பேசுங்க. உங்க கடையில ஒரு தனிநபரை கூட விட்டுற முடியாது சட்டப்படி. திரு நாகராஜன் அவர் பேசுறது அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி என்ன பண்றாரு? திரு நாகராஜன் முதலமைச்சர் 41 லட்சம் வந்து பாக்குறாரு. அவரை முற்றுகையிடுங்க. அவரை முற்றுகையிடுங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாரை ஜெயிக்க வச்சீங்க, அவங்களை முற்றுகையிடுங்க. I have to give others an opportunity. நான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. திரு நலன், please, I have to give others an opportunity. Thank you very much. தேசிய வங்கி இல்ல, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய கோரிக்கைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து இருவருக்குள்ள அதுல கருத்து மோதல்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா நான் நிகழ்ச்சியில மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால I have to go to others. Please try to understand. நான் திரு PR பாண்டியன் அவர்களுடைய இறுதியான பார்வை இந்த விஷயத்துல பெற விரும்புறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய தருவாய் திரு PR பாண்டியன், உங்களுடைய இறுதியான பார்வைகள். ரைட், ஐம் வெரி சாரி, ஆடியோல தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. நான் திரும்ப உங்ககிட்ட வர ட்ரை பண்றேன். திரு வீரபாண்டியன் அவர்களுடைய இறுதியான கட்டம். இல்ல, பிரதமரை சுற்றி வளைப்பதோ கேரோ செய்வதோ ஜனநாயக வடிவம் தான். அது ஜனநாயகத்துக்கு புறம்பானது இல்ல. பிரிட்டிஷ் அமெரிக்காவெல்லாம் சுற்றி வளைச்சு தக்காளி அடிக்கிறான், முட்டை அடிக்கிறான், கேரோ பண்றான். ஜனநாயகத்துக்கு புறம்பானது இல்ல, ஜனநாயக வடிவம் தான் அது. நேருவே சுற்றி வளைச்சு கேரோ பண்ணிருக்கோம். ஒருத்தர் மேல தக்காளி அடிக்கிறது, முட்டை அடிக்கிறதுலாம் நீங்க ஜனநாயக வடிவம் சொன்னீங்க. கொஞ்சம் பாருங்க, அதாவது அது வன்முறையை சேர்ந்ததல்ல, எதிர்ப்பை உச்சப்பட்ட எதிர்ப்பை அவ்வாறு காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். அதாவது ஜவஹர்லால் நேருவே சுற்றி வளைத்து கேரோ பண்ணிருக்காங்க. ஒன்னாயிடாதுங்க, விவசாயிகள் தொழிலாளிகள் வன்முறை ஆகாது. வரலாற்றில் நடந்தே இல்ல. மவுண்ட் பேட்டனை சுற்றி வளைச்சாங்க தொழிலாளிகள்லாம். இந்திய விடுதலை ஏற்கக்கூடிய ஒரு வடிவமானதை நம்ம பார்க்கணும். நல்ல வடிவம் தான். வேற என்ன, நீங்க அடக்கினே இருப்பீங்க, ஒடுக்குவீங்க, சுரண்டுவீங்க, என்னதான் வடிவம்? ஒரு கிளர்ச்சி வடிவம் தேவையே இல்லையா? கிளர்ச்சி வடிவம் ஜனநாயகம் இல்லையா? ஏன் நம்மளுடைய போராட்டங்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கக்கூடாது? ஏன் நம்மளுடைய போராட்டங்கள் நாளை ஒரு நாள் நாம் வேலை செய்து நம்முடைய ஒரு நாள் ஊதியத்தை விவசாயிகளுடைய நிவாரணத்துக்கு கொடுப்போம், உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு கொடுப்போம், ஏன் ஒரு ஆக்கப்பூர்வமான போராட்டமா நம்மளோட இருக்கக்கூடாது? இந்தியாவில் 8 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்தா 4 மணி நேரம் அது உபரி. ஏன் அங்கிருந்து நீங்க தரக்கூடாது? 8 மணி நேரம் நாளெல்லாம் உழைக்கிறான் பாருங்க. உபரி கேபிட்டல் மூலதனம் என்பது எப்படி சேர்ந்து உபரி தான். அந்த உபரியில இருந்து ஒரு நான் என்ன கேக்குறேன், நீங்க வேலையை நிறுத்தணும் ஒரு போராட்டம் வரல, நீங்க வருவாய் இழப்புக்கான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. ஏன் அரசியல் கட்சிகள் ஒரு மரபு சார்ந்த முறையிலே இன்னும் யோசிச்சிட்டு இருக்கோம்? ஏன் வேற புதுமையான முறைகளை யோசிக்க கூடாதுன்னு கேக்குறீங்க. மக்கள் வரவேற்க மாட்டாங்களா? அப்ப நான் அந்த பேரிடர் நிதியிலிருந்து பேரிடர் நிதியிலிருந்து நான் இவ்வளவு நிதியை தருகிறேன், நாங்கள் குவித்திருக்கிற மூலதனத்திலிருந்து இவ்வளவு நிதியை தருகிறோம் என்று செல்வந்தர்களும் அரசாங்கமும் ஏன் முன் வரக்கூடாது? ஏன் தொழிலாளி வயிற்றுல கை வைக்கிறீங்க? நீங்க கோரிக்கை வைங்க. இல்ல, நான் வணிகர்கள் உட்பட தான் சொல்றேன். நான் நீங்க பெரிய கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க நாளைக்கு கடை அடைக்க போறாங்க. இந்த நாட்டுக்கு ஒரு இடர் என்றால் நாளைக்கு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் கூட கடை அடைக்க போறாங்க. நாளைக்கு கடை அடைப்பு இல்லாம அவர்களுடைய ஒரு நாள் வருமானம், அந்த கடையுடைய ஒரு நாள் வருமானம் விவசாயிக்கு போச்சு. விவசாயிகள் தொழிலாளிகள் நாட்டுக்கு ஒரு இடர் என்றால் ஒரு மாதம் சாப்பாடே இல்லாம கூட சம்பளமே வாங்காம உழைடானா உழைக்க தயார். ஆனா நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க பாருங்க. சேர்த்து வைத்திருக்கிற பணம் மலையான குவிந்திருக்கிற போது அடி வயிற்றிலே நீங்க கை வைக்கிறீங்க, பசித்த வயிற்றுல. கோரிக்கை வடிவம் என்ன சொல்லுங்க? இல்ல, அடிப்படை தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டாம், பெரு நிறுவனங்கள் மூடட்டும். அந்த பெரு நிறுவனங்களுடைய ஒரு நாள் வருவாய்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும்? நான் என்ன கேக்குறேன் கொடுக்க சொல்லுங்க. இல்லங்க, நீங்க தான் அரசு அப்பீல் பண்ண சொல்லுங்க. இல்லங்க, பந்து வேணும், நீங்க தான் கோரிக்கை முதலாளிகிட்ட கேட்க முடியாது இல்ல. நீங்க பந்து வேணும், அரசு தான் எடுக்கணும். அது இல்ல, அதுதான் நீங்க வைக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய போராட்ட வடிவம். நீங்க கோரிக்கை வைங்க, இல்லன்னா அவங்க மறுக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை தொழிலாளர்கள் வேலையை நிறுத்தணும்ங்கிறது தானே இருக்கு. வேற வடிவம் அதுதான் கேக்குறேன். இந்த மாதிரி புது வடிவங்கள் முன்னெடுக்கவே முடியாதா? புதிய சிந்தனைகளுக்குள்ள நம்மளுடைய அரசியல் கட்சிகள் போகவே மறுக்கிறதா? அரசு கலாச்சாரப்படணும். அரசு ஒடுக்குமுறையிலே இருக்கும், அரசு சுரண்டி கொண்டே இருக்கும், அரசு ஏமாற்றி கொண்டு இருக்கிற நிலையில் மாறி அரசு உண்மைக்கு வரணும், தீர்வுக்கு வரணும். இதே நிகழ்ச்சியில சாமானியர் ஒருவர் கேட்டாரு, ஏன் இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து நாங்கள் ஒரு நாள் வேலையை நிறுத்துறோம், சரி அந்த வேலையை நிறுத்தி நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கருவேல மரங்களை அகற்றுவோம், இதுதான் எங்களுடைய போராட்ட வடிவம், விவசாயிக்கும் பயன்பெறும், போராட்டமும் முன்னெடுக்கும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இதே நிகழ்ச்சியில ஒரு சாமானியர் கேட்டார். ஒரு நிமிஷம் பாருங்க. தேசிய இடர்கள் வருகிற போதெல்லாம் யாரும் சொல்லி விவசாயிகளோ தொழிலாளிகளோ நாட்டு பணியில் ஈடுபடுவதில்லை, அவர்களாக ஈடுபடுகிறார்கள், உயிர் தருகிறார்கள். அவங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ரத்தத்தில் ஊறியது. நான் சொல்றது இல்லங்க, பேரிடர் சமயங்கள்ல அவங்க பண்ணலையா நான் கேட்கவே இல்லை, யாருமே நான் क्वेश्चन பண்ணல. ஒரு புது வடிவங்களை புது வடிவங்களுக்குள் போக நம்முடைய அரசியல் கட்சிகள் தயாரா கேக்குறேன். நான் சிபிஐ மட்டும் கேட்கல, நான் பொதுவா நம்முடைய அரசியல் கட்சிகள் புது வடிவுக்கு வரணும் இல்லையா? அரசாங்கம் ஒரு புது வடிவுக்கு வரணும். அரசாங்கம் பழைய வடியிலே இருக்கும், அடக்கம் ஒடுக்கும் சுரண்டம் முதலாளிகளின் பாக்கெட்ல இருக்கும் அப்படின்னாக்கா தொழிலாளி மட்டும் புது வடிவுக்கு வருவானா என்ன?
இந்த கிளர்ச்சி இன்னும் அதிகமாக்குனன்ற நான். ரைட், ஓகே. நான் இதுதான் ஒரு சரியான தீர்வுங்கிறது உங்களுடைய இறுதியான பார்வையாக இருக்கிறது. திரு நாகராஜன் நீங்க அடக்கினே இருக்கீங்க, ஒடுக்குவீங்க, சுரண்டுவீங்க. ஆமா, ஏழையாவே இருப்பான். அதான் 20 செகண்ட்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கமெண்ட் நான் நிகழ்ச்சி. இல்ல கண்டிப்பாக. இப்ப நலன் அவர்களே, நீங்க வந்து தேசிய வங்கியில கடன் தள்ளுபடி பண்ண எவ்வளவுன்னு நமக்கு தெரியுமா? அது சார் தேசிய வங்கி எப்படி பிரச்சாரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க, தவறான பிரச்சாரத்துக்கு. தேசிய வங்கியில உள்ள கடன் எவ்வளவுங்கிறத விட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெரியுமா? நீங்க வந்து கம்யூனிஸ்ட் மேடையில ஆகிட்டு இருக்கீங்க. கேக்குறீங்க நிதியமைச்சர் தெரியுமா எவ்வளவுன்னு? இல்லங்க, இது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தெரியுமா? இங்க சென்னையில இருக்கிற சாதாரணமான எதிர்க்கட்சி உங்க தலைவர் தெரியுமாங்க? உங்க நீங்க சொல்லுங்க தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன சொல்லுங்க? அமைதியா நான் சொல்றேன். இல்ல எவ்வளவு சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கை இந்த விஷயங்கள் தெரியாம விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்கோம். நீங்க ஒரு பெரிய டிபேட் ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு டைம் இல்லன்னு சொல்றேன். அரசியல் ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. இல்ல சார், புள்ளி வரவே இல்ல. இப்ப சொல்றாரு பேரிடர் நிதியில தான் கொடுத்திருக்காங்க. மொத்த இந்தியாவுக்கு 68,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. நம்ம போய் எவ்வளவு கேட்கிறோம்? 40,000 கோடி கேட்கிறோம். இதே இடத்துல உடனே ஒரு சின்ன டிபேட்டுக்கு அங்க உள்ள போயிடும். கர்நாடகால வந்து 37%, ஆந்திரால 30%, நம்ம ஊர்ல 3%. அவன் 3000 கோடி 1500 கோடி கேட்கறாங்க. நம்ம 39,000 கோடி கேட்கிறோம். அங்கேயும் மாநிலம் பூரா வரைச்சிங்களா? இன்றைக்கு எவ்வளவு கடன் இருக்கு? இன்சூரன்ஸ் எவ்வளவு? I don't have time. விவசாயிகளுக்கு சொல்லி முடிக்கிறேன். விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற எந்த போராட்டத்தையும் பாராட்ட வேண்டியதான். ஆனால் நாளை நடக்கிற பந்த் தேவையில்லாத அரசியல் சார்பான ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு நாகராஜன், I have to finish the show. அது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. திரு வீரபாண்டியன் அவர்கள் அதற்கான மறுப்பையும் தெரிவிச்சிருக்கிறார். நான் நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். நாளை பல இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் கடைகள் அடிக்கப்படும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பெரும்பாலான பேருந்துகள் இயங்காது என்று புரிந்து கொள்கிறோம். ஆட்டோக்கள் இயங்காது நாளை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். நாளை பால் கிடைக்காதோ என்ற அச்சம் இருந்தது. அரசாங்கத்தின் சார்பாக பால்வளத்துறை அமைச்சர் வீடுகளுக்கு வர வேண்டிய பால் வந்து சேரும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை பால் கிடைக்காது என்பதுதான் தொடர்ந்த விஷயமாக இருக்கிறது. பெட்ரோல் பங்குகள் இயங்கும், வங்கிகள் இயங்கும், தபால் நிலையங்கள் இயங்கும், அது போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் இயங்கும். தொடர்ந்து ரயில்கள் ஓடும். ரயில்கள் மத்திய அரசுடையது என்பதால் ரயில்கள் எந்த பாதிப்பும் இருக்காது என்பது மக்களுடைய தகவலுக்கான பார்வையாக இருக்கிறது. அதேபோல் மருத்துவமனைகள், மின்சாரம், மருந்து கடைகள் அனைத்தும் இயங்கும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைகள் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு பந்த் என்பது, இந்த ஒட்டுமொத்தமாக இத்தனை விஷயங்களும் அடைக்கப்படுவது என்பது ஒரு விவசாயிகளுக்கான ஆக்கப்பூர்வமான ஒரு அடுத்த கட்டத்திற்கு அதை எடுத்துச் செல்லுமா? திரு நலன் அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக நம்மளுடைய போராட்ட வடிவங்களை நாம் முன்வைக்கலாம், அதை செய்யலாம். ஆனால் அதற்கு பலன் இருக்குமா இருக்காதா என்பது நாளை நடைபெறக்கூடிய போராட்டத்தின் வடிவமாக அடுத்த கட்டமாக இந்த கட்சிகள் என்ன முன்னெடுக்க போகின்றன, இந்த போராட்டத்தின் விளைவாக அரசு அதற்கான பதிலை எப்படி கொடுக்க போகிறது, இந்த இரண்டையும் பொறுத்துதான் இந்த போராட்டத்தின் பலன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் நாளை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் நந்தி தொலைக்காட்சியுடன்.